வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுறார். அதாவது சூரிய பகவான் உச்சம் பெற்று மேசராசியில் காணப்படுவார். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று காணப்படுவது உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் மிகுந்த சிறப்பையும் தேடித்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதி வலிமை வரபோது பிற கிரகங்கள் நமக்கு கெடுதல் செஞ்சால் கூட அந்த கெடுபலன்களை நமக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா ராசி அதிபதி வலிமையாக இருக்க போது யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. எந்த கிரகமும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. தீமை செய்கிற கிரகங்களோ தீமை செய்யும் மனிதர்களோ நம்மளை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் யாருனாலையும் எந்த கெடுபலனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய கிரகம் வலிமை வர்றதுனால நீங்களே வலிமை வர்றதா தான் அர்த்தம். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். எந்த காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியங்களில் வெற்றிகள் பெற்று நீங்கள் சந்தோஷமாக இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல் சூரியன் 11வது ராசியில் இருக்கிறனால தந்தைக்கு நற்பலன்களை தரும். அதே மாதிரி தந்தைக்கு உஷ்ண சம்பந்தமான நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தந்தையோட பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் தந்தையுடன் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பை தேடித்தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் 3 மற்றும் 10க்கு அதிபதியாகி 7வது இடத்துல தான் இருக்கார். இப்போது சித்திரை மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானமான 8வது இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதுதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். நல்ல பலன்களை நிறையா தரும். அதாவது எப்படின்னா வீடு கட்டுறது மாதிரியான விஷயங்களை தேடித்தரும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்குமான வாய்ப்புகளை எல்லாம் சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். ஆனாலுமே 3ஆம் அதிபதியாகி 8ல் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளோடு பிணக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகி நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கிறனால தொழிலில் இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணிபுரிகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் பணி சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள்னாலேயோ அல்லது சக ஊழியர்கள்னாலேயோ சில தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பை அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரவங்களுக்கு கொடுப்பார். அதனால் பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு 2 மற்றும் 11வது அதிபதியாக இருக்கார். அப்போ 2ஆம் அதிபதியாகி அவர் நீசம் பெற்றாலும் 2வது இடத்தை பார்ப்பதால் பண வருமானம் ஏதேனும் ஒரு வகையில் கிடைக்கும். பண வருமானத்தில் தங்கு தடையின்றி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொருளாதாரம் செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் புதன் பகவான் 11ஆம் அதிபதியாகி நீச்சம் பெற்று காணப்படுவது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அவங்க முயற்சிகள் கொஞ்சம் நிதானமாக முன்னேற்றத்தும் கிடைக்கும். சீக்கிரமான முன்னேற்றங்கள் கிடைக்காது. விரைவான முன்னேற்றங்கள் கிடைக்காது. அதனால் அவர்கள் முயற்சி கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சித்திரை 13க்கு அப்புறம் அந்த புதன் பகவான் 11ஆம் அதிபதியாகி அவர் நீச்சகதியிலிருந்து விலகி மேசராசிக்கு வந்துடுவார். அப்போ மேசராசிக்கு வந்துட்டா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புதன் பகவான் 9வது இடத்துல இருக்க போது தங்களுக்கு பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்து வழியில் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த புதன் உங்களுக்கு உருவாக்கி தரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 4 மற்றும் 9க்கு அதிபதியாகி அவர் 10வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 10வது ராசியில் இருக்கிற போது சிம்மராசிக்காரவங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாயாருக்கும் சரி தந்தைக்கும் சரி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும். தாயாரும் தந்தையும் அவங்க நினச்சி வச்ச காரியங்களில் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷகரமான ஒரு செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. அதனால் தாய் தந்தையருக்கு வெற்றி மேல் வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு உடம்பு உடல் சூழ்நிலை மன சூழ்நிலை எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 5வது இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு அருமையான பலனாகும். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வெகு நாளாக குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் உருவாகவோ அல்லது பிறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு சிறப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு ஏதேனும் பல நல்ல பலன்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு, கல்வி, இந்த மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏற்படும்.
அதே மாதிரி பிள்ளைகள் வந்து முன்னேற்ற கதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலம் பெற்ற பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் செய்கிற காரியங்களால் பிள்ளைகளுக்குமே பெருமைகள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தில் 4வது இடத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் பார்வை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சில சிம்மராசிக்காரர்கள் சொத்து வாங்கணும்னு நினச்சா இந்த மாதத்தில் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது சிறு தொகையை வந்து முன் தொகையாக அட்வான்ஸ் தொகையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பல நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி சிம்மராசி நண்பர்களே.